வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு டிப் நான் கொடுக்க போகிறேன். இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை நார்மலாகவே ஃப்ரிட்ஜில் வச்சா எல்லாம் வாடி போயிடும். அதில் வேறு சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த கொத்தமல்லி புதினாலாம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குறது. ஒரு கட்டு வாங்குவேன். இங்கே நான் கொத்தமல்லியை ஆஞ்சிட்ருக்கேங்க. இது நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 வீக்ஸுக்கு முன்னாடி நான் வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணேன் அதுவும் காமிக்கிறேன். இந்த கொத்தமல்லியில் கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக இருக்கிற அந்த இலைங்கெல்லாம் நீக்கிடுங்க. அந்த காம்பெல்லாம் வளவலான்னு இருக்கிறதெல்லாம் நீக்கிடுங்க. வேர் நான் சூப்புக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த காம்பு இலைங்கெல்லாம் கருப்பாக இருக்கிறத மட்டும் நீக்கிட்டேன். புதினாலையும் ஆகட்டும், கொத்தமல்லிலையும் ஆகட்டும் நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நான் காம்போடவே எப்போவுமே ஸ்டோர் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வாங்கினது அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கண்டிஷனு. நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி நான் யூஸ் பண்ணுறது. இந்த கருவேப்பிலை கூட பாருங்கள் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆச்சு நான் வாங்கி. எல்லாமே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த டிப்பு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போது இந்த கொத்தமல்லியில், புதினாவில், கருவேப்பிலையில் எந்த விதமான மாய்ஸ்சர், அதாவது தண்ணி தெளிச்சிருந்தாங்கன்னா அந்த தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா காற்றார விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணாத கர்ச்சீஃப் இருக்கும் பாருங்கள், அது எடுத்துக்கோங்க. ஏர் டைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த யூஸ் பண்ணாத கர்ச்சீஃபில் நல்லா சுத்தமான கர்ச்சீஃபாக இருக்கணும். இல்லைனா ஒரு மெலிஸு காட்டன் கிளாத்தாக கூட இருக்கலாம். அதில் இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக எல்லாத்தையும் நீட்டாக சுற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு கை மட்டும் உள்ளே போய் அந்த கொத்தமல்லி எடுக்கிற மாதிரி அது கொஞ்சம் கேப் வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 வீக்ஸுக்கு அப்படியே இருக்கும். 3 வாரம் கண்டிப்பாக அப்படியே இருக்கும். கருவேப்பிலையும் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் வாடாது. நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி ஏர் டைட் பாக்ஸில் வச்சுக்கோங்க. நான் நார்மலாக ஸ்டீல் பாக்ஸஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஏன்னா அது ஏர் டைட்டாக நல்லாயிருக்கும்னு. பட்டு இந்த வாட்டி எல்லா ஸ்டீல் பாக்ஸும் வாஷிங் போட்ட தொட்டு நான் பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நல்லா இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலலாம் ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா பட்டுன்னு வாடி போயிடும். உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.